தீ பரவட்டும். ஒலி நூலாக்கம் ரமணி. படிக்குமன். பேரறிவும் பலமொழித்திறனும் உயர்ந்த முறையில் விவாதம் செய்யும் ஆற்றலும் பெற்ற பேரறிஞர்கள் 4 நிகழ்த்திய இராமாயணச் சொற்போர் இந்நூல். கம்பன் காவியம் எத்தகையது? அந்த காவியம் நாட்டிற்கு செய்த நன்மைகள் என்ன, அது புரிந்த தீமைகள் எவை என்பன பற்றியும், திராவிட நாட்டு மக்கள் எவ்விதம் தாழ்ந்தும் தேய்ந்தும் போயினர் என்பதையும், அவர்கள் இன உணர்ச்சி பெற்று திகழ வேண்டிய வழிவகைகள் எவை என்பதையும், மொழிப்பற்றுடன் விழிப்புற்று எழுவதற்கு என்ன வழி என்பதையும் இதில் விளக்கமாக விவாதித்துள்ளனர் அறிஞர்கள் 4. விவாதத்தில் கம்பன் கவிநயங்களையும் இலக்கண அமைப்பு முறைகளையும் கற்பனைகளையும் வர்ணனைகளையும் உயர்த்தி பேசினர் அறிஞர்களான சோமசுந்தரனாரும் சேதுப்பிள்ளை அவர்களும். கம்பன் கவியில் குறைந்தவன் என்றும் புலமை இல்லாதவன் என்றும் அறிவுள்ள எவரும் கூறார் என்பது அனைவருக்கும் தெரியும். சுயமரியாதைக்காரர்களான முற்போக்குக்கு வழிகோரிகளின் குற்றச்சாட்டு கம்பன் கவியல்ல என்பதல்ல. கம்பன் ஆரியனை கடவுளாக்கினான், தமிழர்களை அவர்கள் தாழ்வணியச் செய்தான். இதனால் தமிழகம் தன்மானம் இழந்துவிட்டது, வீரமரபில் தோன்றியவர்கள் வீழ்ச்சியுற்றனர் என்பதேயாகும். மறுபடியும் வீழ்ச்சியுற்ற இனம் எழுச்சியுற வேண்டும், மனித முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டைகளாயிருப்பவைகளை தகர்த்தெறிய வேண்டும், மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தேவையானவைகளை செய்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தால் நல்ல பல கருத்துக்களை திராவிட தலைவர் அறிஞர் CN அண்ணாதுரை அவர்கள் இந்த உரையாடல் மூலம் திராவிட மக்களுக்கு தந்திருக்கின்றார். அதனை படித்து பார்த்து ஒவ்வொரு திராவிடனும் தன்னுணர்வு பெற்று திராவிட நாடு திராவிடர்களுக்கே ஆக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு எதிர்கால நல்ல உலகை சிருட்டிக்கும் சிற்பிகளுள் ஒருவனாவான் என்பதில் சந்தேகமில்லை. அரிய பெரிய திராவிடர் பொக்கிஷமாகிய இந்த நூலை புதுவை ஞாயிறு பதிப்பகத்தார் 3 முறை வெளியிட்டுள்ளனர். 4ஆம் முறையாக அவர்கள் சென்னை முரசொலி பதிப்பகத்தாருக்கு வெளியிடும் உரிமையை அளித்தனர். முரசொலி பதிப்பகத்தார் அதனை எங்களுக்கு அளித்தனர். இந்நூலை நாங்கள் வெளியிட உதவிய அனைவருக்கும் எங்கள் உள்ளம் கனிந்த நன்றியையும் வணக்கத்தையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கலைமன்றத்தினர். இராமாயண சொற்போர் வீரர்கள் CN அண்ணாதுரை MA, RP சேதுப்பிள்ளை BABL, நாவலர் S சோமசுந்தர பாரதியார் MABL, எழுத்து அடிகள் BA. சொற்போர் 1. 9/2/43 செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 மணிக்கு சென்னை சட்டக்கல்லூரி மண்டபத்தில் ஆரிய சுவடிகளான கம்பராமாயணம் பெரிய புராணம் பற்றிய ஓர் உரையாடல் டிபேட் நடைபெற்றது. கூட்டத்திற்கு இந்து மத பரிபாலன நிலைய தலைவர் தோழர் ராமச்சந்திரன் செட்டியார் BABL அவர்கள் தலைமை வகித்தார். உரையாடலில் தோழர்கள் CN அண்ணாதுரை MA, எழுத்தடிகள் BA, RP சேதுப்பிள்ளை BABL, சீனிவாசன் ஆகியவர்கள் கலந்து கொண்டு தத்தம் கருத்துக்களை எடுத்து கூறினார்கள். கூட்ட நிகழ்ச்சி. கூட்டத்தை பற்றிய எந்தவிதமான விளம்பரமும் செய்யப்படவில்லை என்ற போதிலும் மக்கள் திரளாக வந்து குழுமியிருந்தனர். தன்மதிப்பு இயக்க தோழர்கள் பல நூற்றுக்கணக்கானவர்களும் சட்டக்கல்லூரி மாணவர்களும் புலவர்களும் தாய்மார்கள் பலரும் மண்டபம் நிறைய குழுமியிருந்தனர். சட்டக்கல்லூரி தமிழ்கழக அமைச்சர் தோழர் வேணுகோபாலன் தலைவரை பிரேரேபிக்கையில், பெரியோர்களே, தமிழருக்கு செல்வம் போன்ற கம்பராமாயணம் பெரிய புராணம் ஆகிய நூற்களை கொளுத்த வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்று பெரியார் இவே ராமசாமி அவர்கள் கூறியது கேட்டு தமிழ் மக்கள் கோபம் கொள்வது இயற்கை. ஆனால் சுயமரியாதைக்காரர்களின் தீர்மானத்தை புறக்கணிப்பதும் கூடாது. ஆகவே அது பற்றி அவர்களின் கருத்தை அறிய தோழர் அண்ணாதுரை அவர்களை அழைத்துள்ளோம். அவர் இந்திரசித்துக்கு சமம் என்று கூறுவேன். அவர் உரையை மறுத்து பேச திருவாளர் சேதுப்பிள்ளை அவர்கள் ராமபிரான் போல் வந்திருக்கிறார்கள். இதற்கு நடுநிலையாளராக இருக்க ஜனக மகாராஜனைப் போல உயர் திரு ராமச்சந்திரன் செட்டியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். விவாதம் மிக மேலான முறையினதாக இருக்க வேண்டுமென விழைகிறேன் என்று கூறினார். தலைமை தாங்கிய திரு CM ராமச்சந்திரன் செட்டியார்
இந்து மத தர்ம பரிபாலன போர்டு கமிஷனர் அவர்கள், விவாதிக்கப்படும் இவ்விஷயம் மிக முக்கியமானது. விவாதிக்க வந்திருப்போரும் வல்லவர்கள். ஆகவே விவாதம் மேலான நிலையிலேயே இருக்கும். நான் அவர்கள் பேசிய பின்னர் ஏதேனும் கூறுவதே முறை. ஆதலால் முன்கூட்டி ஏதும் கூறாது முதலில் தோழர் அண்ணாதுரையை பேசும்படி அழைக்கிறேன் என்று உரைத்தார். தோழர் அண்ணாதுரை பேச்சு. தலைவர் அவர்களே, தாய்மார்களே, தோழர்களே, சட்டக்கல்லூரி தமிழ் கழகத்தினர் இவ்விவாதத்தை அமைத்து என்னை அழைத்தமைக்கு என் நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் கூறிய வண்ணம் நான் இந்திரஜித்தன், ஏதோ மாயாஸ்திரங்களை ஏவுவேன் என்று யாரும் கருதிவிட தேவையில்லை. இன்று நடைபெறப்போவது யுத்த காண்டமும் அல்ல. எனக்கு பிறகு பேச இருக்கும் நண்பர் தோழர் சேதுப்பிள்ளை அவர்கள் புராண பண்டிதர்கட்கும் பகுத்தறிவாளருக்கும் இடையே உள்ள பிளவை தமது பெயருக்கு ஏற்ப அடைத்து சேதுபந்தனம் செய்தல் வேண்டும், அணை கோலல் வேண்டும் என்ற அவாவுடையேன். விவாதங்கள் என்றால் நான் வெகுண்டு விடுபவனல்ல, வரவேற்பவனே. அதிலும் கற்றுணர்ந்த நம் சேதுப்பிள்ளை அவர்களிடம் தமிழ் பெரியாரும் சைவத் திருவினருமான தோழர் ராமச்சந்திரன் செட்டியார் அவர்களின் தலைமையில் நீதிமன்றங்களுக்கு நீதிமான்களையும் நீதியுரைப்போரையும் தயாரித்து தரும் சட்டக்கல்லூரி மன்றத்தில் விவாதம் நிகழ்த்துவது மிக்க சந்தோஷம். விவாதம் மிக மேலான முறையினதாக இருக்கும். இராமாயணம், பெரிய புராணம் முதலியவற்றை கண்டித்தால் அறிவிற் சிறந்தோர் கூடியுள்ள இங்கு நாங்கள் கண்டிப்பது அவைகளிலே புகுந்துள்ள பொய்மைகள், ஆபாசங்கள் ஆகியவற்றையே என்பதை அறிவர். சாதாரண மக்கள் கொண்ட பொதுக்கூட்டத்திலோ இராமாயணத்தை கண்டிக்கின்றனர் என்றால் உடனே ஆத்திரப்படுவர். வழக்கொன்றுண்டு, இராமகதை படிக்குமிடந்தோறும் அனுமன் வந்திருப்பான் என்று. இராமாயண கண்டனம் என்றதும் ஆர்ப்பரிக்கும் அனுமன் இங்கு இரான். ஆகையினால் விவாதம் மிக மேலான முறையிலேயே செல்லும் என்று கூறுகிறேன். கம்பராமாயணம், பெரிய புராணம் ஆகியவற்றை கொளுத்த வேண்டும் என்று எனது தலைவர் பெரியார் ஈவே ராமசாமி கூறியது கண்டு மக்களுக்கு கோபம் வருவது இயற்கை என்று அமைச்சர் உரைத்தார். உண்மை, மக்கள் கோபிப்பர் என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் துவக்கிய எக்காரியத்துக்கும் நாங்கள் புகுத்திய எக்கருத்துக்கும் எதிர்ப்பு ஏற்பட்டு மக்கள் கோபித்து பின்னரை முடன் சேர்ந்து எமது பாசறைகளுக்கு வந்துற்றனர் என்பதை அவர் அறிய வேண்டுகிறேன். ஆனால் யாரையும் புண்படச் செய்ய வேண்டும் என்பதற்காக இக்காரியத்தை நாங்கள் துவக்கினோமில்லை. கலையை அழிக்கின்றனர், கம்பர் புகழை மறைக்கின்றனர் என்று கூறப்படும் பழிச்சொல்லை நாங்கள் அறிவோம். கலையிலே தேர்ந்து அதிலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு கம்பனின் இராமாயணமும் சேக்கிழாரின் பெரிய புராணமும் கலை என்று கருதும் அன்பர்கள் ஒரு பெரியாரின் போரால், ஓர் அண்ணாதுரையின் ஆனலால் அக்கலை அழிந்துவிடும் என்று கருதுவரேல் அவ்வளவு சாமானியமானது கலையாகாது. அத்தகைய கலை இருத்தலுமாகாது என்றுரைக்க ஆசைப்படுகிறேன். கலையை குலைக்கும் செயலல்ல எமது. கலையிலே புரட்சி உண்டாக்க விளைகிறோம் தக்க காரணங்களோட. கலை ஓர் இன மக்களின் மனப்பண்பு, அவ்வின மக்களிடையே தோன்றும் தெளிவு, வீரம் ஆகியவற்றின் எடுத்துக்காட்டு. எனவே கலை இன வளர்ச்சிக்கு ஏற்றபடி மாறியும் விரிந்தும் வருமென்பதே நுண்ணறிவினரின் தூணிவு. கலையுலகில் அவ்வப்போது மாறுதல் உண்டாகும். இனத்துக்கோர் கலையும் இடத்தின் இயல்பு, தட்பவெட்பம் ஆகியவற்றுக்கு ஏற்ற முறையிலும் கலை உண்டாகும், வளரும், மாறும். அரபு நாட்டு கதையிலே தென்றலை பற்றிய கவிதைகள் அதிகம் இருக்க முடியாது. எஸ்கிமோ நாட்டு கலையிலே கதிரோனின் ஒளி பற்றிய கவிகள் அதிகம் இராது. ஆப்பிரிக்கா நாட்டு ஜூலு வகுப்பினரின் கதையிலே அவர்களின் நாட்டியம் கவியிலே இருக்கும். அதுபோலவே ஆரிய கலையிலே கங்கையின் கவர்ச்சியும் கரையோர காட்சியும் சோலை மாட்சியும் என்பன போன்றவைகள் கவிதைகளாக இலக்கியமாக இருக்கும். இந்தியா என்ற இந்த உபகண்டம் பல இனங்கள் வசிக்கும் இடம். ஆகவே இங்கு பல கலைகள் உண்டு. இனத்திற்கோர் கலை என்றுண்டு. எனினும் இருபெரும் கலைகள் இங்குள்ளன என்று அறிவாளிகள் கூறியுள்ளனர். ஆரிய கலை ஒன்று,
திராவிட கலை பெரிதொன்று. இடத்திற்கோர் கலையுண்டென்றும் இனத்திற்கோர் கலையுண்டென்றும் கூறினேன். அவை ஒன்றை ஒன்று தழுவாவிடினும் மோதிக்கொள்ளாமல் இருத்தல் உண்டு. அவை தனித்தனி அமைப்பு பெற்று திகழ்வதால் இந்து கலை என்று கூறப்படுவதும் இஸ்லாமிய கலை என்று கூறப்படுவதும் வேறு வேறு. எனினும் அவை ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளாதபடி தனித்தனி அமைப்புகளாகிவிட்டன. ஆனால் ஆரியக்கலையும் திராவிடக்கலையும் அப்படிக்கன்றி ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாகவும் மோதிக்கொள்வதாகவும் இருத்தலை அறிஞர் ஒப்புக்கொள்கின்றனர். இந்நிலையின் பயனாக திராவிடர் கலை மீதும் சமுதாயத்தின் மீதும் சட்டதிட்டங்கள் மீதும் ஆரியம் ஆதிக்கம் செலுத்தலாயிற்று. இக்கல்லூரியில் 12 நாட்களுக்கு முன்பு இருந்தவரும் சட்ட நிபுணருமான மிஸ்டர் நெல்சன் என்பார், இந்து சட்டம் என்பது ஆரியர்களின் மனு, பராசர், யாக்ஞவல்கியர் ஆகியோரின் நூற்களின் அடிப்படையின் மீது அமைக்கப்பட்டிருப்பதாலும் தென்னாட்டு மக்களில் பார்ப்பனர் அல்லாத பெருங்குடி மக்கள் ஆரியர் அல்லாதாராகினாலும் அவர்கள் மீது இந்து சட்டத்தை திணிப்பது தவறு என்று எடுத்து காட்டினார். அவரது பேச்சு காட்டுக்கூச்சலாகிவிட்டது. இந்து சட்டமே ஆரிய நீதியே இன்று நம்மை ஆள்கிறது. தமிழருக்கு தேச வளமை போன்ற சட்டமோ அல்லது குறள் நீதியோ இல்லை. ஆரியமே சட்டத்தை ஆள்கிறது. கலையிலே ஆரியத்தை ஆதிக்கம் செய்யவிட்டதனால் நாம் கண்ட பலன் இதுவென்றுரைக்க ஆசைப்படுகிறேன். எனவேதான் தமிழருக்கு தமிழ்நெறி, தமிழ்முறை, ஒழுக்கம், வீரம், கற்பு, காதல் எனும் பண்புகளை தரக்கூடியன கலையாக இருத்தல் வேண்டுமே ஒழிய வேறோர் இனத்தை புகழ்வதும் அதற்கு ஆதிக்கம் அளித்து தமிழ் மக்கள் மனதிலே தன்னம்பிக்கையற்று போகும்படி செய்வதும் தமது இனத்தை பற்றியே தாழ்வாக கருதி கொள்ளும்படியான நிலைமை உண்டாக்குவதுமான கதை, காவியம், இலக்கியம் என்பவைகளை கொளுத்த வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். தமிழர் என்று நான் கூறும்போது தமிழ் மொழி பேசுவோர் என்பவரை மட்டுமல்ல நான் குறிப்பது, தமிழ் இனத்தை என்பதை நினைவூட்டுகிறேன். கலை, இலக்கியம், கற்பனை நூல் ஆகியவற்றின் மீதெல்லாமா எங்களுக்கு விரோதம்? இல்லை. தொல்காப்பியத்தை தொட்டோமில்லை. நற்றிணையை, நல்ல குறுந்தொகையை, கற்றறிந்தோர் ஏத்தும் கலியை, அகத்தை புறத்தை அழிக்க புறப்பட்டோமில்லை. ஆரியத்தை அழகுற புகுத்தி தமிழரை அழிக்கும் நூற்களையே கண்டிக்கிறோம். தொல்காப்பியமே அதற்கு முன் இருந்த புலவர்களின் பொன்னுரைகளின் பெட்டகம் எனில் 700 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய கம்பராமாயணம் பழம்பெரும் புலவர்களின் இலக்கியங்களின் கூட்டாகவே இருக்கும். பழைய மூல நூற்கள் இருக்கும்போது இடையே ஆரியத்தை புகுத்து வந்த இராமாயணத்தை அழிப்பதனால் இலக்கியம் இறந்துவிடுமா, கலை கெடுமா என்று கேட்கிறேன். இவ்விரு நூற்களை கொளுத்துவதால் கலை போகும் என்று கூறும் பண்டிதர்களை நான் கேட்கிறேன். இவை இரண்டொழிய தமிழனிடம் இலக்கியமே இல்லையா, கலை கிடையாதா என்று கலை விஷயமான கிளர்ச்சியை நாங்கள் எடுத்து கட்டி கொண்டு வர ஆசை கொள்ளவில்லை. முதலிலே ஆரிய கலையின் சார்பாக ஜெர்மன் பேராசிரியர் மேக்ஸ் முல்லரும் திராவிடக் கலை சார்பாக சர் ஜான் மார்ஷலும் வாதிட்டனர். இந்திய கலை என்றாலே ஆரியக்கலை என்று நம்பிய காலமும் ஆரிய தர்மம் நாகரீகம் என்பது குறித்து திருவல்லிக்கேணியும் மயிலாப்பூரும் பூரித்த காலமும் உண்டு. நான் சிறு பிள்ளையில் படித்தது ஆரிய மத உபாக்கியானம் என்பதுதான். பிறகு மனோன்மணிய ஆசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்களும் சைவ திருவாளர் வி.பி. சுப்பிரமணிய முதலியாரும் திராவிட நாகரிக மேம்பாட்டை எடுத்துரைத்தனர். மறைமலை அடிகளாரும் இது குறித்து கூறினார். நாங்கள் கூறுவதை காட்டிலும் கடுமையாகவே ஆரிய மன்னன் மகன் ராமனை தெய்வமாக்கி தமிழரை சிறு தெய்வ வழிபாடாற்றும் சிறுமதியினராக்கிற்று ஆரியம் என்று கூறினார். அரசியலில் வேறுபாடான கருத்தை கொண்ட பண்டித ஜவகரும் கூட ஆரிய திராவிட போராட்ட கதையே இராமாயணம் என்று உரைத்ததை கூற விழைகிறேன். எனவே ஆராய்ச்சியாளர்களின் முடிவு இராமாயணம் ஆரிய கதை என்பதும் ஆரிய திராவிட போராட்ட விவரம் என்பதுமாகும். அதனை கம்பர் எழுதியுள்ள முறை தமிழர் ஆரியத்தை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுகோலாகவும் தமிழ் இனம் ஆரிய இனத் தலைவனிடம் தோற்றுவிட்டது
என்பதை ஒப்புக்கொள்ளச் செய்வதாகவும் இருப்பதனால் அந்நூலை படித்திடும் தமிழ் இனம் தன்னம்பிக்கை தன்மானம் இழந்து கெடுகின்றது என்று கூறுகிறோம். தமிழ் இனம் புத்துயிர் பெற இத்தகைய ஆரிய கலையை அழிப்போம் என்றுரைக்கிறோம். இது இன எழுச்சியின் விளைவு. முடியுமா முடியாதா என்பது கேள்விக்குரியதுமல்ல. இலட்சியவாதிகளுக்கு அதை குறித்து யோசிக்க அவசியமும் இல்லை என்பேன். சீப்பை ஒழித்தால் திருமணம் நிற்குமா என்ற சிறுமொழிகளெல்லாம் பெருமதி உடைத்து நமது சபையினரின் மனதில் உண்டாகாது என்று கருதுகிறேன். வெற்றி எமக்கு கிடைக்குமா என்பது உமது ஒத்துழைப்பை பொறுத்தது. நீங்கள் எதிர்ப்பதானால் உமது எதிர்ப்பை சமாளிக்கும் சக்தியை நாங்கள் பெறுவதை பொறுத்திருக்கிறது. எனவே எமது நோக்கம் கலையை கெடுத்தலுமல்ல, இலக்கியத்தை அழித்தலுமல்ல, கலை புரட்சியின் மூலம் இன எழுச்சி இன விடுதலை கோருவதேயாகும். எனக்கு பிறகு பேச இருக்கும் தோழர் சேதுப்பிள்ளை அவர்கள் கம்பரின் கவித்திறனை, காவியத்திலே வரும் அணியழகை, உவமை நயத்தை எடுத்துரைப்பார்கள். அவர் அங்கனம் கூறியதை நான் பல முறை கேட்டு மகிழ்ந்துள்ளேன். இன்றும் கேட்கும் அவாவுடையேன். செந்தமிழ் செவ்வியில் அவர் கம்ப சித்திரங்களை தீட்டியதை நான் அறிவேன். எனவே அவர்க்கும் உமக்கும் ஒன்றுரைப்பேன். நாங்கள் கம்பனின் கவித்திறமையை குறித்து விவாதிக்கும் நோக்கமுடையவர்கள் அல்ல. இச்சபையிலும் சீத்தலை சாத்தனாரும் வட்டக்கூத்தர் புகழேந்தி என்பார் போன்ற கவிகளும் கூடி கம்பன் கவியிலே திறமை உள்ளதா இல்லையா என ஆராய்வது போன்றும் நாம் கூடவில்லை. திறமை வேறு, தன்மை வேறு, விளைவு வேறு. கம்பரின் கவித்திறமையைக் கண்டு நாங்கள் வியக்கிறோம். அந்த திறமை ஆரியத்தை ஆதரிக்கும் தன்மையாயிற்றே என்பது கண்டு திகைக்கிறோம். அவரது கவிதையின் விளைவாக தமிழ் இனம் தாழ்ச்சியுற ஆரியத்திடம் அடிமைப்படும் விளைவு நேரிட்டதைக் கண்டு நாங்கள் வேதனைப்படுகிறோம். நாங்கள் கண்டிப்பது கம்பனின் கவித்திறனை அல்ல, அதன் தன்மையை, விளைவை என்பதை அறிஞர்கள் தெரிய வேண்டுகிறேன். கம்பர் ராமகாதை பாடியதன் நோக்கம் யாது என்று கேட்கிறேன். பழந்தமிழ் நூலான சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் தமது பாயிரத்தில் தாம் காதை பாடுவது எதற்கு என்பதை கூறும்போது, பத்தினியை உலகு புகழ்ந்தேத்தும், நீதி தவறிய அரசு கெடும், அவனவனின் செயலின் விளைவு அவனவனை தாக்கும் என்ற கருத்துக்களை கூறவே நான் இப்பாட்டுடை செய்யுளை இயற்றினேன் என்று எழுதினார் தெளிவாக. ஆனால் கம்பரோ தாம் இராமாயணம் எழுதியதற்கு நோக்கம் கூறாது, நொந்த மனங்கொண்டு வையகம் என்னை இகழுமோ, மாசு வந்து எய்துமோ என்று கூறுகிறார். ஆண்டவனின் அவதாரம் என்று ஆரியராலும் கம்பராலும் போற்றப்படும் ராமகாதை பாடுவதற்கு கம்பர் ஏன் இவ்வளவு சஞ்சலப்படுகிறார்? இதனால் உலகு பழிக்குமோ என்ற சந்தேகம் ஏன் கொண்டார் என்று கேட்கிறேன். ஆரிய காதையை பாடுவது அடாது என்பதையும் அதற்கு பூச்சு வேலை செய்து வைப்பது தமிழருக்கு தீங்காகும் என்பதையும் ஒருவாறு உணர்ந்தே இங்கனம் உரைத்தாரோ என்று கேட்கிறேன். பள்ளி மாணவன் பரீட்சையில் கேள்விகளுக்கு விடை எழுதினால் வெளியே வந்தவன் 8 கேள்விகளில் 5க்கே விடை இருத்தேன், அதிலே 3 நல்ல முறையிலே எழுதினேன், 2 ஒரு விதமாக எழுதினேன் என்று ஆயாசப்படுவது போல இல்லையா கம்பரின் பாயிரம் என்று கேட்கிறேன். ஏன் வந்தது அவருக்கு அந்த சந்தேகம்? மேலும் அவர் கூறினார், தேவபாடையில் இதனை மூவர் செய்தனர். மூவரில் முதல்வரான வான்மீகரது நூலை நான் மூலமாக கொண்டேன் என்றுரைக்கிறார். ஆரியர் தமது மொழியாம் வடமொழியை தேவபாடை என்று கூறுவர், தம்மையே பூதேவர் என்று கூறுவர். அதனை கம்பர் கூறுமிடத்து ஆரியரால் தேவபாடை என்று கூறப்படுவதான வடமொழி என்று எழுதாது தேவபாடை என்று ஏற்றுக்கொண்டு எழுதுவது சரியாகுமா? அம்மொழியை தேவபாடை என்று ஏற்றுக்கொண்டால் அம்மொழியினரை தேவர் என்றும் தமிழரை தாழ்ந்தோர் என்றும் கம்பர் ஒப்புக்கொண்டதோடு தமிழரையும் ஒப்புக்கொள்ளச் செய்கிறார் என்று ஏற்படுகிறது. ஓர் இன எழுச்சிக்கு இது ஆக்கம் தருமா என்று கேட்கிறேன். கம்பர் திறமை பற்றி தோழர் சேதுப்பிள்ளை கூறுவார் பிறகே. ஆனால் அவரும் பண்டிதர்களும் கம்பரை எந்த திறமைக்காக புகழ்கின்றனரோ அதே திறமையே தமிழர் கெட உதவி செய்தது என்பதே
எமது குற்றச்சாட்டு. கதையிலே வரும் பாத்திரங்களின் மனப்பாங்கையும் செயலையும் விளக்குவதிலே கம்பர் மிகச் சமர்த்தர் என்று உரைக்கின்றனர். அந்த சமர்த்துத்தான் குற்றங்குறைகள் கொண்ட ஆரிய தலைவர்களை சற்பாத்திரர்களாக்கி காட்டி தமிழரின் வணக்கத்துக்குரியோராக்கிவிட்டது. எனவேதான் தமிழ் இனம் ஆரிய இனத் தலைவனை தேவனெனக் கொண்டது என்று நாங்கள் கூறுகிறோம். காடேக ராமன் கிளம்பும்போது உடன்வர புறப்பட்ட சீதையுடன் வாதிடுகையில் சீதை கூறும் மொழியின் தன்மையையும் இலக்குவன் கைகேயியை நிந்திக்கும் பகுதியையும் சீதையை ராவணன் எடுத்துச் சென்ற விதத்தையும் வான்மீகி கூறியுள்ளபடியே கம்பர் எடுத்தெழுதியிருப்பின் அந்த ஆரிய பாத்திரங்களிடம் ஆபாச குணங்கள் கிடந்ததை தமிழர் கண்டு அவர்களை தெய்வங்கள் என்று போற்றும் கீழ்நிலைக்கு வந்திருக்க மாட்டார்கள். கம்பரோ தமது கவித்திறமையினால் ஆரிய ராமனை குற்றங்குறையற்ற சற்பாத்திரனாக்கி காட்டி வழிபாட்டுக்குரிய தெய்வமாக்கிவிட்டார். ராவணன் மிக்க வல்லமைசாலி, திறமையுடையோன், வேதம் பயின்றோன், சிவபக்தன், இலங்கை சகல சுகமும் நிரம்பிய இடம் என்று வர்ணித்துவிட்டு இவ்வளவு குணாளனும் திறமைசாலியுமான ராவணன் ஓர் ஆரிய மங்கையைக் கண்டு காமுற்று கருத்தழிந்து அறம் விட்டு அழிந்தான் என்று முடிப்பது திராவிட இனப் பெருமைக்கே ஊறு தேடுவதாகும். திராவிட இன மக்கள் நாம் எவ்வளவு ஆற்றல் படைத்திருப்பினும் கல்வி கேள்வி இருப்பினும் ஆரிய மங்கையரிடம் சபலப்பட்டு சஞ்சலத்துக்கு உள்ளாவோமோ அழிந்து விடுவோமோ என்ற சந்தேகத்தையும் மண்டோதரி எனும் பேரழகியின் நாயகனாகவும் தேவமாதரும் ஏவலராக இருக்கும் நிலை பெற்ற சுந்தரனுமாகிய ராவணனா சீதை எனும் ஆரிய மங்கையை கண்டதும் மையல் கொண்டான். ராவணனுக்கே அந்நிலை வந்ததென்றால் நாம் தப்ப முடியுமா என்ற திகைப்பும் ஏற்படுமென்றாம். ஆற்றல் மிக்க ஓர் திராவிட தலைவன், அறிவுமிக்க ஓர் அரசன் ஆரிய மங்கையைக் கண்டு காமுற்று கருத்தழிந்தான் என்ற கதையை படிப்பது திராவிடருக்கும் ஆபத்து, ஆரியருக்கும் ஆபத்து என்றுரைப்பேன். கவிநயத்தை காட்டி ராமகாதையிலே வீரம் செறிந்திருக்கிறது, தியாகம் ததும்புகிறது, நட்புக்கு உதாரணம் நன்றாக காண்கிறோம், கற்புக்கும் காதலுக்கும் சான்றுகள் உள என்று கூறி அவ்வின்பத்துக்காக கம்பராமாயணம் தேவை என்று பின்னர் பேசுவோர் உரைப்பர். நான் கூறுகிறேன், காதலுக்கும் கற்புக்கும் ராமகாதையில் இருக்கும் இன்ப நுணுக்கப் பொருள்களை விட மிகச் சிறப்புடைத்தான பொருள்கள் நமது அகப்பொருளில் உண்டு. எனவே கம்பராமாயணம் அழியின் காதலுக்கும் கற்புக்கும் கவிதை இராதே என்று பண்டிதர்கள் கவலை கொள்ள தேவையில்லை. நட்பு குறித்து கூறுவரேல் ராமனுக்கும் படகோட்டி குகனுக்கும் கண்டதும் ஏற்பட்ட நட்பு எத்தகைய சிறப்புடையது என்று வியந்து கூறுவர். வால்மீகி நூற்படி குகன் அயோத்தி எல்லையனன், ராமனின் நண்பன் என்பது விளங்கும். கம்பன் மொழி பார்த்திடின் குகன் ராமனை கண்ட அன்றே நட்பு கொண்டான் என்று கூறினார். நட்பின் சிறப்பு சாற்ற ராமனும் குகனுமாவது கண்டதும் நட்பு கொண்டனர். கம்ப சித்திரத்தின் மாண்பு அது என்றால் கோப்பெருஞ்சோழனும் அரசனும் பிசிராந்தையாரும் ஒருவரையொருவர் காணாமலே ஒருவர் பற்றி ஒருவர் கேட்டே மாறா நட்பினராக இருந்ததை விளக்கும் சங்க கவி நம்மிடமிருக்கும் மாண்பு பற்றி பண்டிதர்களுக்கு கவனமூட்டி நட்பின் பெருமையை கம்பராமாயணம் ஒழிந்தால் நாடு மறந்திடாது, முன்னாள் இலக்கியம் உண்டு என்று கூறுகிறேன். தியாகத்தை குறித்து கூறுவர். ராமன் அரசுரிமை துறந்து காடேயினான். மரவுரி தரித்து மன்னன் மைந்தன் மாலின் அவதாரம் சென்றபோது அத்தியாக மூர்த்தியின் முகம் அன்றலர்ந்த செந்தாமரை போலிருந்தது. தியாகத்தின் சிறப்பு இது, கம்பனின் கவித்திறம் இது என்றுரைப்பர். அரசு போவதறிந்த ராமனின் முகம் கோணியதை வான்மீகர் கூறினார். கம்பர் மெழுகினார். கம்பர் மொழியை குறை கூறாது அங்கனமே கொண்டு பார்ப்பினும் அந்த தியாகத்தை விட அதி அற்புதமான தியாகங்கள் உள்ளன என்பதை மறக்க வேண்டாம் என கூறுகிறேன். ராமனாவது தந்தை சொல்லால் சிற்றன்னையின் கொடுமையால் அரசு துறந்தான். இளங்கோடிகளோ
தாமாகவே மனமு வந்து அரசு துறந்தார். இந்த தியாக நிகழ்ச்சியை தமிழன் அறிய ஓர் ஆரிய இளவரசனுக்கு நேரிட்ட அவதியை காதையாக்கி காட்ட வேண்டுமா என்று கேட்கிறேன். நாம் காணாத அந்நிகழ்ச்சிகள் கிடக்கட்டும். நம் காலத்திலேயே காதலுக்காக வேண்டி தம் மணிமுடியை துறந்த எட்வர்ட் அவர்களின் மாண்பு கண்டோமே. காதல் கற்பு என்பன பற்றி கவனிப்போம். தனது இளமை எழில் செல்வம் யாவற்றையும் பரத்தை கீய்ந்து வரியனாகி திரும்பிடும் கோவலனை கண்ணகி கண்டபோது தனக்குற்ற இடரெல்லாம் மறந்து கோவலனிடம் கனிமொழி பேசிய அம்மாண்புடன் காட்டுக்கு வராதே என்றதும் ராமனை நோக்கி சீதை பேசும் மொழியுடன் ஒப்பிட்டு பார்த்து கற்பின் மாண்புக்கு சிலப்பதிகாரம் இருக்க கம்பனின் ஆரிய கதை வேண்டுமா என்று யோசிக்கும்படி வேண்டுகிறேன். கம்பனின் கவிதை அதற்கு பயன்படவில்லையே என்று கவலையுறுகிறேன். வீரம் செறிந்துள்ளது கம்பராமாயணத்திலே என்பர் புலவர். தமிழ்நாட்டவருக்கு வீரத்தை உணர்த்த ஆரிய ராமகாதை என்று வேறு வழியில்லையா உண்மையில் என்று கேட்கிறேன். ராமனின் போரிலே வீரம் இருந்ததென்று கூறினும் அது மனிதருக்குள் நடந்த போரல்ல. திருமாலின் அவதாரமாம் ராமன் மாயாஸ்திரங்களின் வலிமை கொண்டு போரிட்டு வென்றான். இது வீரமாகாது, ஆண்டவனின் பிரபாவம் என்று கூறலாம். ஆண்டவனின் வீரத்தை வியந்துரைக்க வேண்டுமா? தன் மனைவி சீதையை ராவணன் எடுத்துச் சென்றான் என்று கேள்விப்பட்டதும் ராமன் வீரமாகச் செய்திருக்க வேண்டியது என்ன? எங்கே அந்த ராவணன் என்று முழக்கமிட்டு இலங்கை சென்றிருக்க வேண்டும். ராவணனை எதிர்த்து ஒழித்திருத்தல் வேண்டும். அதுவே வீரம். யுக்தியுடன் காரியம் செய்ய வேண்டும் என்று கருதினால் உடனே அயோத்திக்கு இலக்குவனை அனுப்பி தன் நாட்டு படைகளை இலங்கை மீது படையெடுக்க அழைத்திருக்க வேண்டும். ராமனின் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்வித்த பரதன் படை அனுப்பாதிரான். அப்படி அயோத்தியினின்றும் கிளம்பி இலங்கை சென்று போரிட்டால் ஆரிய வீரம் விளங்கி இருக்கும். அதையும் செய்யவில்லை ஆரியராமன். ஹிட்லருக்கு ருமேனிய படை கிடைத்தது போல அண்ணன் தம்பி சண்டையில் புகுந்து வானர சேனையை பெற்று அதை இலங்காபதியின் மீது ஏவினான். இது ராஜதந்திரம் என்று கூறுங்கள், ஒப்புக்கொள்கிறேன். ஆரிய தர்மம் என்றுரையுங்கள், பொருத்தமாக இருக்கும். ஆனால் இதை வீரமென்று கூறாதீர்கள், எவரும் ஒப்பார். சேரன் செங்குட்டுவன் கங்கை கரைவரை சென்று வெற்றி கொடி நாட்டியதை வீரமென்று கூறுங்கள், பொருத்தமாக இருக்கும். தமிழினப் புகழினை மாநிலம் அறியும். அலைகடலை அடக்கும் மரக்கலம் செலுத்தி ராஜேந்திரன் பர்மாவை வென்றதை கூறுங்கள், அது வீரச் செயல். கலிங்கத்தின் மீது படையெடுத்த மன்னன் கலிங்க நாடு மலையரண் உடைத்து வேழப்படையுடன் செல்க என்று தளபதிக்கு பணித்ததுடன் தரைப்படை செல்லுகையில் கப்பற்படையும் செல்லட்டும் என்று பணித்ததையும் காணின். வீரம், போர்த்திறம், போர்முறையின் மாண்பு யாவும் விளங்கும். கலிங்கத்து பரணியிலே வீரம் இருக்கிறதென்று கூறுங்கள். முறை வேறு எந்த பகுதிக்கு கம்பராமாயணம் இருந்தே தீர வேண்டும் என்று உரைக்கப் போகிறீர்கள் என்று கேட்கிறேன். கலை கலை என்று பேசும் அன்பர்கள் இந்நாட்டு மக்களின் நிலையுணர்ந்தனரா என்று கேட்கிறேன். 193 பேர் இங்கு பாமரர். ஓய்வும் ஆர்வமும் தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் கொண்ட என் போன்றவர்களிடமே தோழர் சேதுப்பிள்ளையை போன்றவர்கள் யாப்பு அணி என்பவைகள் பற்றி கூறிடுகையில் இவர்களால் இதை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று அயர்வர். ஓய்வின்றி பக்குவமின்றி எழுத்தறிவே இன்றி உள்ள 93 பேர்களிடம் தோழர் சேதுப்பிள்ளை அவர்கள் கம்பராமாயணத்திலே உள்ள அணியழகு ஓமை உயர்வு கூறியா தெளிய வைப்பார். பொதுமக்கள் இராமாயணம் என்றதும் மண்ணுக்கும் விண்ணுக்குமாக ஓங்கி வளர்ந்த அனுமனின் அடிவீழவும் ஆரியரை வணங்கவும் அறிவரேயன்றி யாப்பும் அணியும் தெரிந்து இராமகாதை கற்பனை அதிலே உள்ள கவித்திறனை கண்டு கழிப்பதே முறைமை என்றா எண்ணுகின்றனர். நமது பண்டிதர்களாவது இன்று வரை பொதுமக்களிடம் சென்று இத்தகைய புராண இதிகாசங்கள் புனைந்துரை கவிகளின் கற்பனை
மக்களுக்கு சில நீதிகளை புகுத்தும் நூற்கள், ஒழுக்கத்துக்காக கருத்து கூறும் ஏடுகள், கோயில் கட்டி கும்பிட அல்ல என்று கூறினது உண்டா? கூறுவரா? சன்யாட்சன் காலத்தில் சீன மக்கள் பல தெய்வ வணக்கம் செய்து கிடந்தனர். சன்யாட்சன் அந்நாட்டு படித்தோரை அழைத்து கடவுள்களின் பட்டியலை காட்டி கேட்டாராம், மக்களுக்கு ஒரு முழுமுதற் கடவுள் இருந்தால் போதுமல்லவா என்று. ஆம் என்றனர் அறிஞர். அப்படியானால் இந்த பெயர் வரிசையிலே ஒன்று வைத்து கொண்டு மற்றவற்றை சிகப்பு கோடிட்டு விடுக என்று செப்பினாராம். பிறகு ஒன்றே தேவன் என்றனர் மக்கள். இங்கே நமது சைவ சமய தலைவர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாகவே சிறு தெய்வ வணக்கம் கூடாது, எமது சிவம் ஒன்றே முழுமுதற் கடவுள் என்று கூறினர். பலன் என்ன? இன்று வரை பெரியபாளையத்தம்மனுக்கு வேப்பஞ்சேலை கட்டும் வழக்கத்தை கூட ஒழித்தபாடில்லை. எனவேதான் மக்களின் பொது அறிவு வளர்ந்த நாடுகளில், தெளிவு கொண்ட மக்கள் உள்ள தேயங்களில் இத்தகைய கற்பனை கதைகள் இருப்பினும் கவியழகை மட்டும் கண்டு கருத்துறையிலே உள்ள ஆபாசத்தை, மூடத்தனத்தை நீக்குகின்றனர். கிரேக்க ரோமானியர்கள் இதிகாசகால கடவுள்களாக கொண்டிருந்த வீனஸ், அப்பாலோ முதலியனவற்றை இயேசுவிடம் விசுவாசம் வைத்ததும் விட்டொழித்தனர். பிரிட்டனிலே கிறிஸ்தவ மார்க்கம் பரவியதும் பழங்காலத்திலே வணங்கிய தார், ஓடின் எனும் தெய்வங்களை மறந்தனர். இங்கோ அன்று தொட்டு இன்று வரை ஆரிய கற்பனையான சிறு தெய்வங்களிலே ஒன்றை நீக்கவும் மக்கள் தயாரில்லை. இந்நிலை கண்டு புலவர்கள் என் செய்தனர் என்று கேட்கின்றேன். ஆரியர் தம் இனவளத்துக்காக வேண்டி புனைந்து கொண்ட கற்பனைகளை எல்லாம் கடவுளெனக் கொண்டுள்ள மக்களின் மதியை திருத்த முன்வந்தனரா என்று கேட்கின்றேன். ராவணன் சீதையை எடுத்துச் சென்றது காமச் செயல் என்றல்லவோ என்றும் கூறுகின்றனர். அக்கால போர் முறையிலே ஆனிரை கவர்தல், மாதரை எடுத்தல், கோட்டை தாக்குதல் என்பன முறைகளாகையால் ராமனை போருக்கு இழுக்க, தன் தங்கையை மானபங்கம் செய்த பின்னர் போருக்கு இழுக்க, அந்த சமயத்திலே ராமனிடம் எஞ்சியிருந்த விலை மதிக்கக்கூடிய பொருள் சீதை மட்டுமே ஆகையால் சீதையை எடுத்து சென்றான் என்ற உண்மையை உரைக்கலாகாதா? கலை என்ற பெயரால் எவ்வளவு இழிவுகளையும் ஓர் இனத்துக்கு உண்டாகுவது ஆகுமா? கலையிலே சுயமரியாதைக்காரர்கள் கை வைத்தால் மக்களின் ஒழுக்கம், மதத்தின் மாண்பு கெட்டுவிடும் என்று கூறுகின்றனர். சுயமரியாதைக்காரர்களை நாத்திகர்கள் என்று நிந்திக்கின்றனர். எங்களின் காலத்தையும் கிளர்ச்சியையும் கவனிக்க வேண்டாம். மெய்யன்பர்களும் பக்திமான்களும் தோடுடைய செவியனை பாடுவோரும் நிறைந்திருந்த தமிழகத்திலே ஆலயங்களிலே உள்ள நிலைமை என்ன என்பதை பாருங்கள். சுயமரியாதைக்காரர்களாகிய எங்களின் வர்ணனையை நம்ப வேண்டாம். கோயில்களின் நிலைமை பற்றி காந்தியார் கூறியுள்ள கடுமையான மொழியையும் கவனிக்க வேண்டும். சைவ பெரியார் ஒருவர் ஆலய நிலைமை பற்றி கூறியுள்ளதை படிக்கிறேன், கேளுங்கள். செடி கொடிகள் முளைத்த கோபுரங்கள், இடிந்த மதில்கள், முள்முளைத்த பிரகாரங்கள், குப்பைகள் நிறைந்த மண்டபங்கள், ஆடு மாடு மேய்ந்த தளவாடங்கள், பாசி படர்ந்த தடாகம், பொறிகடலை சிந்திய படிகள், இருண்டு வௌவால் புழுக்கை நிறைந்த மண்டபங்கள், தடுக்கி விழக்கூடிய நடைபாதை, எண்ணெய் சிந்தியபடி அது தடவிய சுவர், மினுக்கு மினுக்கெனும் தீபம், புகை நிறைந்த உள், புகை தூசி விழும் தளம், நாற்றம் வீசும் தீர்த்த தொட்டி, புழுக்கள் உறையும் ஆவுடையார், கரப்பானுலாவும் திருமேனி, பெருச்சாளி பூனை வசிக்கும் கற்பக்கிருகம், அழுக்ககலா மேனியும் பொடி முதலிய லாகிரி நுகரும் திருமூக்கும் வாயும் கொண்ட திருமேனி தீண்டுவார் முதலிய அநேக புனிதங்களையும் காணாமல் ஆலயம் செல்லும் ஓர் அன்பன் தன் வீட்டிற்கு திரும்பினால் அவன் பாக்கியமே பாக்கியம். இது இன்று நமது கூட்டத்திற்கு தலைமை வகித்துள்ளவர் மயிலத்தில் ஆற்றிய சொற்பொழிவின் ஓர் பகுதி. சைவ பெரியாரின் இவ்வர்ணனையை படித்து காட்டியதன் காரணம், கலையில் நாங்கள் கை வைப்பதால்
மக்களின் ஒழுக்கமும் பண்பும் போய்விடும் என்று கூறுகிறார்களே, நாங்கள் ஏதும் செய்யாதிருக்கையிலே மெய்யன்பர்கள் ஏன் இத்தகைய சீர்கேட்டை ஆலயங்களிலே புகுத்தினர் என்பதை யோசியுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்வதற்கே ஆகும். இனத்தை தாழ்த்தும் கருத்துரைகளை நாங்கள் கண்டிக்கவே பெரிய புராணத்தையும் கண்டிக்கிறோம். அந்த புராணத்திலே வரும் அடியவர்களின் கதையினால் ஏற்படும் கடவுட்கருத்துரைகள் எவ்வளவு அறிவீனமானதாக இருக்கிறது என்பதை பாருங்கள். பக்திக்காக அடியவன் எதுவும் செய்வான் என்று அவன் பெருமையை கூற பெரிய புராணம் எழுதப்பட்டதென்றால், ஆண்டவன் இத்தனை கடுமையும் கொடுமையும் நிரம்பிய சோதனைகளை செய்தார் என்று கூறுவது கடவுள் இலக்கணத்துக்கே இழிவை தராதா என்று கேட்கிறேன். உலகிலே எந்நாட்டிலும் எந்த பக்திமானுக்கும் நேரிடாத சோதனை இங்கு மட்டும் நேரிட காரணம் என்ன? ஆண்டவனுக்குமா இந்நாட்டிடம் ஓர வஞ்சனை? மற்ற எங்கும் நேரிடாத நிகழ்ச்சி துர்பாகிய மிகுந்த இந்நாட்டில் மட்டும் தானே நடந்திருக்கிறது. பிள்ளைக்கறி கேட்பதும் பெண்டை அனுப்பி வைக்கச் சொல்வதும் கண்ணை பறித்து கொடுக்கச் செய்வதுமான கடவுட்சோதனைகள் இங்கு மட்டுமே உள்ளன. காரணம் என்ன? இவைகளை படித்து நம்பும் மக்களின் மனப்பான்மை எவ்வளவு கெடும் என்பதைக் கண்டே நாங்கள் பெரிய புராணத்தை கண்டிக்கிறோம். இத்தகைய புராணங்களால் மக்களின் அறிவு பாழ்படுவதைக் கண்டே நாங்கள் அப்புராணங்களை கண்டிக்கிறோம். எனவே கலை, இடம், இனம், காலம் என்பவற்றிற்கு ஏற்ப உள்ளது. ஆரியக்கலை வேறு, திராவிடக்கலை வேறு. ஆரியக்கலை நம்பொணா கருத்துக்களும் ஆபாசமும் நிரம்பியிருப்பதுடன் திராவிட இனத்தை அடக்கவும் பண்பை அழிக்கவும் பயன்பட்டு பாமரரின் மனதை பாழாக்குகிறது என்ற குற்றச்சாட்டுகளை கூறி கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் கண்டிக்கிறோம். கொளுத்துக என்று கூறுகிறோம். இவைகளுக்கு சேதுப்பிள்ளை அவர்கள் சமாதானம் கூறியபின் எனது மறுப்புரை கூறும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். பண்டிதர்கள் எங்களை பற்றி தவறாக எண்ணி வருவது சரியல்ல. அவர்களுக்கு நாங்களே துணை. எமக்கு அவர்கள் அரண். நம்மிருவருக்குள் பகை மூட்டி ராமன் மரத்தின் மறைவிலிருந்து வாலி மீது அம்பு எய்தது போல செய்ய ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை கவனமூட்ட விரும்புகிறேன். மக்களிடம் இத்தகைய புராணங்கள் கற்பனை என்பதை எடுத்துரைக்காது அவர்கள் மனப்பாங்கை கெடுப்பதன் பலனாக மக்களின் நிலை கெட்டுவிட்டது. திருமூலர் வேறோர் விஷயத்துக்காக கூறினார், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளாது குருட்டு குருவை கொண்டு குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருட்டில் வீழ்ந்தனர் என்றுரைத்தார். நமது மக்களின் நிலைமை அதுவாக இருப்பதை உணருங்கள் என்று பேசி முடித்தார். தொடர்வது தோழர் சேதுப்பிள்ளை அவர்களின் மறுப்பு. தோழர் அண்ணாதுரை அவர்களின் பொருளாளமும் சொற்சுவையும் பொருந்திய நீண்ட பிரசங்கத்தை கேட்டு இன்புற்றீர்கள். அவர் போன்ற பெரியார்களிடம் விவாதிப்பது மிக இன்பமானதாகும். ஆனால் அவர் மிக நீண்ட நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக பேசினார். தமது வாதம் வலிபற்றதானதால் தான் பொய்யை மெய்போலாக்க எவ்வளவு நேரம் பேச வேண்டி நேரிட்டதோ என்று ஐயுறுகிறேன். நான் நீண்ட நேரம் பேசப்போவதில்லை. 10 நிமிஷங்கள் பேசுவேன். உங்கள் பொறுமையை சோதிக்கும் எண்ணமுடையே நல்லேன். நண்பர் அவர்கள் பழந்தமிழ் நூற்களை எடுத்து கூறினார். கண்ணகியை என் மரபினர் என்று பெருமிதத்தோடு கூறினார். கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசிராந்தையாருக்கும் இருந்த நட்பு பற்றி நன்றாக உரைத்தார். அவருடைய நீண்ட வாதத்தை நான் மறுக்க முன் வந்துள்ளேன். இராமாயணம் ஆரிய திராவிட போராட்ட கதை என்று வடநாட்டில் உள்ள ஒரு பண்டித ஜவஹரும் தென்னாட்டு சுந்தரம்பிள்ளையும் இடையே உள்ள விபி சுப்பிரமணிய முதலியாரும் கூறினர் என்று கூறினார். நெற்றிக்கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரர் பரம்பரை அல்லவா இவர்? நான் கூறுகிறேன், இது என் கருத்து என்று கூறினால் பொருந்தும். வடநாட்டு ஜவஹரின் ஆதாரத்தை காட்டுவானேன்? ராவணன் திராவிடன் என்று அவர்கள் கூறினார்கள். திராவிடன் என்ற சொல் ஆன்றோர் கூறினதல்ல. திருஞான சம்பந்தரும் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்றே கூறினார். திராவிடம் என்பதும் தமிழின் சிதைவு மொழியே என்பாரும் உளர். ராவணன் திராவிடன் தமிழன் என்பதை நான் மறுக்கிறேன். ராவணனுடைய குணங்களை அவர்கள் நன்றாக எடுத்துரைத்தார்கள்.
ராவணன் திறமைசாலி, கல்விமான், சிவபக்தன், ஆற்றல் மிக்கவன் என்று அவர்கள் சொன்னார்கள். ராவணனிடம் அவர் கூறிய அவ்வளவு குணங்களும் இருந்தன. ஆனால் ஒன்று இல்லை, அவன் அழிவுக்கு அதுவே காரணம். அது அவனிடமும் இல்லை, அவன் ஆண்ட நாட்டிலும் இல்லை. இதனை கம்பர் அழகுற கூறுகிறார். இரக்கம் என்ற ஒரு பொருளிலா அரக்கன் என்றுரைத்தார். ராவணனிடம் எல்லாம் இருந்தது, இரக்கம் ஒன்றுதான் இல்லை. அது ஒன்று மட்டும் இருந்திருப்பின் அவனை அழித்திருக்கவே முடியாது. இரக்கமற்ற நெஞ்சினனான ராவணனை தன் மரபு என்று கூறுகிறாரே இவர். தமிழர் இரக்கமற்ற நெஞ்சினரா என்று கேட்கிறேன். ராவணன் சிவபக்தனாக இருந்தும் கைலை மலையை தான் வழிபடும் சிவபெருமான் இருப்பிடமெனத் தெரிந்தும் மலையையே பெயர்த்தெடுத்தான். இவனா சிவபக்தன்? பின்னர் வேதம் பாடினான். என்ன வேதம்? சாம வேதம் பாடி சிவபிரானிடம் யாவரையும் கொல்ல நீண்ட வாழும் பெற்றான். ராவணன் தமிழன் அன்று. அவன் பேசியது ஆரியம். சீதையை தேடிச் சென்ற சொற்செல்வன் அனுமன். அசோகவனத்திலே சீதையைக் கண்டு மரக்கிளையில் அமர்ந்து யோசித்தான், எம்மொழியில் பேசுவது என்று. ஆரிய மொழியிலே பேசினால் ராவணன் தெரிந்து கொள்வானே என்று கம்பர் கூறுகிறார். ராவணன் மாறுவேடம் எடுப்பவனாயிற்றே, அவனே குரங்கு போல் வந்தானோ என்று சீதை சந்தேகித்தால் என்ன செய்வது என்று எண்ணிய அனுமன் வடமொழி பேசவில்லை என்றார் கம்பர். ராவணன் பேசியது ஆரிய மொழி. நண்பர் அண்ணாதுரை அவர்கள் கூறினாரே தேவபாடை என்று, அதுதான். மேலும் ராவணன் என்ன மரபு என்பது குறித்து பார்க்குங்கால் அவன் புலஸ்தியன் மரபு என்றார் கவி. புலஸ்தியன் ஆரியன், ஆகவே ராவணன் ஆரியனே. ராவணனை கொன்றதால் ராமனுக்கு பிரம்மஹத்தி வந்ததென்றும் அதை போக்கவே ராமன் சிவலிங்க பூஜை செய்தான் என்றும் தேவாரம் செப்புகின்றது. ராவணன் பிராமணன் இல்லை என்றால் பிரம்மஹத்தி எங்கனம் வரும்? ஆகவே நான் நண்பரின் வாதத்தை மறுக்கிறேன். கம்பனின் காலம் தமிழ்நாடு சீர்குலைந்திருந்த காலம். எனவே அவர் மக்களுக்கு பெருமையை உணர்த்த ஒரு நூல் இயற்ற கருதினார். எல்லா மக்கட்கும் தெரிந்த ஓர் கதையை எடுத்து அதிலே தமிழ்நாட்டு கலை செல்வத்தை அமைத்தார். கம்பரின் கவியால் சீதை நமக்கு ஓர் தமிழ் மங்கையாகவே தென்படுவது காண்போம். ராமன் வில்முறித்து சீதையை மணந்தான் என்கிறார் வான்மீகி. கம்பனோ தமிழருக்கு காதல் மனத்தை குரலே சிறப்புடைத்து என்று எண்ணினான். அவர்கள் கூறியது போல அகப்பொருள் தோன்றிய நாடு தமிழ்நாடு. காதல் இன்றேல் சாதல் என்பதை நாட்டிய நாடு இது. எனவே ராமனும் சீதையும் ஒருவரையொருவர் கண்டு காதலித்தனர் என்று கூறுகிறார். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள் என்றார் கம்பர். கண்ணை கண் கவ்விற்று என்று கூறுகிறார். இங்கு நாம் தமிழ்நாட்டு மாண்பு காண்கிறோம். கண்ணகி குறித்து அவர்கள் சொன்னார்கள், சிலப்பதிகாரத்தின் செம்மையை சொன்னார்கள். பத்தினியின் பெருமையை உணர்ந்த கம்பர் கண்ணகி பற்றி இளங்கோ கூறிய கற்பின் மாட்சிமைகள் ததுவ சீதையை சித்தரிக்கிறார். கம்பரின் சித்திரத்திலே கண்ணகி எனும் தமிழ்நாட்டு பத்தினியின் உருவை காண்கிறோம். எனவே தமிழருக்கு கம்பராமாயணம் செல்வம் போன்றதாகும். குற்றங்குறையுடைய ஆரிய பாத்திரங்களை கம்பர் தீட்டுகையில் பூசி மெழுகினார் என்று என் நண்பர் உரைத்தார். சிறியோர் செய்த சிறுவிளை பொறுத்தல் பெரியோர் கடன். கம்பரின் பெருந்தன்மையை அது காட்டுகிறது. ராவணனிடம் வீரமும் மானமும் இருந்தது, இரக்கமில்லை. எனவே ஆணவத்தால் அழிந்தான். நீண்ட நேரம் பேச முடியாமைக்கு வருந்துகிறேன். மற்றொரு முறை விஷயமாக நண்பர் அழைப்பின் காஞ்சிபுரம் சென்றே இது குறித்து பேசுகிறேன். ராவணனை திராவிடன் என்பதை நான் மறுக்கிறேன். தொடர்வது தோழர் ஈழத்து அடிகள் பேச்சு. இங்கு உரையாடுவதற்காக எடுத்துக்கொண்ட பொருள் பற்றி சிறிது விரிவாகவும் விளக்கமாகவும் பேச வேண்டுமென்று எண்ணியிருந்தேன். ஆனால் தலைவர் அவர்கள் காலங்கடந்து விட்டதால் 5 நிமிடங்களுக்கு மேல் பேச்சை வளர்த்த வேண்டாம் என்று கட்டளையிட்டு விட்டார்கள். எனவே இந்த சுருங்கிய கால எல்லைக்குள் இப்போது எடுத்துக்கொண்ட பொருளை உங்கள் மனதில் பதியும்படி விளக்கமாக பேச முடியாமற் போனதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, சுயமரியாதைக்காரர்களாகிய நாங்கள் இப்பொழுது எடுத்துக்கொண்ட இக்கிளர்ச்சியை மிக விரைவில் அடக்கிவிட வேண்டும் என்ற ஒரு கொதிப்பு சில தமிழ் புலவரிடம் தோன்றியிருக்கிறது. பல பத்திரிகைகள் இக்கிளர்ச்சியை பற்றி கண்டனங்கள் தீட்ட ஆரம்பித்து விட்டன. பண்டித மணிகள் பலரிடையே பதைப்பும் பதட்டமும் தாண்டவமாடுவதை காண்கிறோம். இதற்கு காரணம் என்ன? மனுஸ்மிருதியையும் இராமாயணத்தையும் ஒழிக்க வேண்டுமென்று பல ஆண்டுகளாகவே சுயமரியாதைக்காரர்கள் கிளர்ச்சி செய்து வருகிறார்கள். இது நமது பண்டிதர்களுக்கு தெரிந்ததுதானே.
தெரிந்தும் இவ்வளவு காலமும் வாழாவிருந்த புலவர் மணிகள் இக்கிளர்ச்சியை மிக விரைவில் அடக்கிவிட வேண்டும் என்று இப்போது முனைந்து நிற்பதற்கு காரணம் என்னவென்றால், மனுஸ்மிருதி, இராமாயணம் ஆகியவற்றோடு உடன் வைத்து ஒழிக்கப்பட வேண்டிய இன்னொன்றையும் இப்போது சேர்த்திருக்கிறோம். அதுதான் அவர்களால் உயிரென மதித்து காப்பாற்றப்படும் பெரிய புராணம் என்னும் நூலாகும். கம்பராமாயணம் வைணவ நூல், பெரிய புராணம் சைவ நூல். கம்பராமாயணத்தின் மீது குற்றம் சாட்டப்பட்ட காலத்தில் சைவ புலவர்கள் அதனை வரவேற்றனர். ஆனால் சைவர்களின் நூலான பெரிய புராணத்தில் உள்ள குற்றங்களை எடுத்துக்காட்டத் தொடங்கியதும், அன்புக்கும் இரக்கத்துக்கும் அடிப்படையாக உள்ளது சைவம் ஒன்றுதான் என்று சொல்லிக்கொள்ளும் அந்த சைவ பெருந்தகை புலவர் குழாங்கள் எம்மீது சீறி சினந்து சரந்தொடுக்க முற்பட்டு விட்டனர். எனவே இவர்களின் இச்சீற்றம் பொதுநலம் விரும்பாத போலிகளின் செயலோடொத்த ஓர் ஒழுங்கற்ற தன்னல கூச்சல் என்பதை எடுத்து கூறாமலே நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடியதாகையால் இன்னும் விரிவாக இதை பற்றி உங்களுக்கு விளக்க வேண்டியதில்லை. தோழர் சேதுப்பிள்ளை அவர்கள் கூறிய பொருந்தா கூற்றுகளுக்கெல்லாம் தக்க விடை இருக்க வேண்டிய பொறுப்பு தோழர் அண்ணாதுரை அவர்களுக்கே உரியதாகையால் நான் அவற்றுக்கெல்லாம் விடை கூற முற்படுவது முறையாகாது. எனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் கால எல்லையும் அதற்கு இடம் தராது. என்றாலும் ஒன்று மட்டும் கூறி முடிக்கிறேன். தோழர் சேதுப்பிள்ளை அவர்கள் ராவணனை ஓர் ஆரியன் என்று இப்பொழுது குறிப்பிட்டார்கள். தோழர் சேதுப்பிள்ளை அவர்கள் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே இராமாயண நூலை ஆராய்ச்சி செய்து பல சொற்பொழிவுகள் செய்து வருவதோடு அது பற்றிய பல கட்டுரைகளும் எழுதி வருவதை நான் நேரில் பார்த்தும் படித்தும் இருக்கிறேன். ஆனால் ராவணனும் ஒரு ஆரியன்தான் என்ற தமது நுண்ணிய ஆராய்ச்சியை இன்று இந்த மண்டபத்தில் பேச வருவதற்கு முன் ஒருபோதும் அவர் நிலைநாட்டியதாக தெரியவில்லை. அவர் மட்டுமல்ல, அவரொத்த எந்த தமிழ் புலவரும் இந்த கருத்தை வெளியிட்டதும் கிடையாது. எனவே தோழர் சேதுப்பிள்ளை அவர்கள் இப்பொழுது திராவிட மன்னனான ராவணனை ஒரு ஆரியனாக கூறுவது ஆராய்ச்சிக்கும் அறிவுக்கும் பொருந்தா கூற்றே என்பது எனது கருத்தாகும். என்றாலும் ராவணனும் ஒரு ஆரியன்தான் என்று சொல்லப்படும் இப்போதைய கூற்றுக்கும் தோழர் சேதுப்பிள்ளை அவர்களோ இன்னும் மற்றுமுள்ள புலவர் குழாங்களோ தக்க ஆதாரம் காட்டுவார்களானால், ஒரு தமிழ் புலவனாகிய கம்பன் 2 ஆரிய மன்னர்களின் கதையை பாடியது திராவிட மக்களை இன்னும் அதிகமாக இழிவுபடுத்தியதாகும் என்று மேலும் கம்பனை காய்ந்து அத்தகைய கலப்பற்ற ஆரிய கதைகளாகிய இராமாயணத்தை இவ்வளவு காலமும் கொளுத்தாமல் இருந்தது எங்களுடைய பெருந்தவறென்று கருதி அதனை உடனே தீயிலிடும் வேலையை துரிதமாக செய்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நெறிமுறைக்கு மாறுபடாத முறையில் நின்று அரசோச்சிய இராவணனுடைய நற்பண்புகளை அறிவுடைய உலகம் ஒருபோதும் மறக்கவும் மாட்டாது என்பதனையும் இன்று நினைவூட்டுகிறேன். பெரிய புராணத்தை பற்றி தோழர் சேதுப்பிள்ளை அவர்கள் ஒன்றுமே பேசவில்லை ஆகியால் பெரிய புராணத்தின் மீது நாம் சாட்டும் குற்றங்களை அவர் ஒப்புக்கொண்டதாகவே முடிவு செய்யப்படும். என்றாலும் நாங்கள் இந்நூல்களுக்கு கூறும் குற்றச்சாட்டுகள் தவறுதான் என்று எடுத்துக்காட்ட வழி இருந்தாலோ அன்றி வகை இருந்தாலோ அதற்கும் நாங்கள் தக்க விடை இருக்க தயாராகிருக்கிறோம். 1 திங்கள் அல்ல 2-3 திங்கள் வேண்டுமானாலும் வாய்தா தருகிறோம். உங்களுடைய வழக்கை நாங்கள் பொறுமையோடு கேட்டு அறிவுக்கு பொருந்திய முறையில் விடையிறுத்து அதன் பின்னரே இந்நூல்களை கொளுத்துவோம். எனவே உங்கள் வழக்குக்கு நீண்ட நாள் வாய்தா போடாமல் விரைவில் ஆவண செய்யுங்கள் என்பதாக பேசி முடித்தார். அதன் பின்னர் சட்டக்கல்லூரி மாணவர்களில் ஒருவராகிய தோழர் சீனிவாசன் என்பவர் ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் முற்பட்ட காலத்திலிருந்தே இரத்த கலப்பு ஏற்பட்டு விட்டதாகையால் இப்போது ஆரியர் திராவிடர் என்று பேசுவது முறையாகாது என்று பேசவே கூட்டத்தில் இருந்தவர்கள் அவர் பேசுவது ஆதாரமற்ற கூற்றென்று கூற சிறிது கலவரம் உண்டாயிற்று. உடனே தோழர் சீனிவாசன் அவர்கள் தம்முடைய பேச்சை நிறுத்தி கொண்டு விட்டார். தோழர் அண்ணாதுரை பதில் மறுப்பு. தோழர்களே, தோழர் சேதுப்பிள்ளை அவர்கள் உடல்நலம் சரியில்லை என்று என்னிடம் கூறிவிட்டு விடைபெற்று கொண்டு போய்விட்டார்கள். எனவே விரிவான பதில் கூறவில்லை. மேலும் அவர் நான் எடுத்துக்காட்டிய கலை இயல்பு, இன இயல்பு, ஆரிய கலையால் தமிழர் கெட்டது முதலியவற்றுக்கு ஏதும் பதில் கூறாது சிக்கலை அவிழ்க்க முடியாத போது கயிற்றை அறுத்துவிடு என்பது போல் இராவணனை ஆரியன் என்றே கூறினார்கள். அது வாதமும் அல்ல, ஆதாரமும் கிடையாது. அது அவர் மன துணிவுரை.
வாதத்திலிருந்து நழுவவே இங்கனம் செய்தார். பண்டித ஜவஹரின் ஆதாரத்தை நான் காட்டுவதா என்று கேட்டார். அதில் உள்ள அரசியல் நையாண்டியை நீங்கள் அறிவீர்கள். பண்டித ஜவஹரின் அரசியல் கருத்துக்கு மாறுபாடுடையேன் நான். எனவே அதை கூறுவதா என்று கேட்கிறார். பண்டித ஜவஹரை பிரியமாக கருதும் தோழர்கள் சிலர் இங்கிருப்பார்கள். அவர்களுக்கு அந்த ஆதாரம் திருப்தி தரும் என்பதற்கே நான் அதை உரைத்தேன். மேலும் ஆதாரம் தேவையானால் பல உண்டு. தத் ரஹோசனி ஆபிடியூபாய் என்று எத்தனையோ கூறலாம். ராவணன் வடமொழி பேசினான். ஆகவே ஆரியன் என்றுரைப்பது பொருந்தாதது. ஆங்கிலம் பேசும் தமிழர் ஆங்கிலராகார். இன்றும் வடமொழி அறிந்த தமிழர் உளர். அவர்கள் ஆரியராவாரா? சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே சமஸ்கிருத பண்டிதராக உள்ளவர் ஒரு தமிழர். ராவணனும் வடமொழி தெரிந்த தமிழன், ஆரியன் அல்லன். தோழர் பிள்ளை அவர்கள் ஆரியன் குறைகளை நிறைவாக்கியது கம்பனின் பெருந்தன்மை என்றார். மாற்று குறைந்த உலோகத்தை பொன்மெருகிட்டு ஏய்ப்பது சட்டப்படி குற்றமாகும். அதுபோலவே ஆரிய கற்பனைகளை தமிழ்கலை எனும் நகாசு வேலை செய்தது தமிழருக்கு கம்பர் செய்த கேடு என்பேன். கண்ணகியின் மாண்பை கம்பன் சீதையை தீட்டுவதிலே காண்கிறோம் என்கிறார். கண்ணகி குறித்த ஏடு இருக்க இது ஏன் என்று கேட்கிறேன். அவர் என் உரையிலே குறித்த பல விஷயங்களை மறுத்துரைக்காது ராவணன் ஆரியன் என்று ஆதாரமற்ற சொல் கூறி வாதத்திலிருந்து தப்ப முயன்றதுக்கான வருந்துகிறேன். மன்றத்தினர் இதை உணர வேண்டுகிறேன் என்று பேசினார். தலைவர் CM ராமச்சந்திரன் செட்டியார் அவர்கள் விவாதத்திலே இருவரும் அழகுற பேசினர். இனியும் பேசுவர் என்று நம்புகிறேன். எனவே பிறகே என் கருத்தை கூற விரும்புகிறேன். இப்போது இது குறித்து ஒன்றும் கூறவில்லை. விவாதம் மிக மேலான முறையில் இருந்தது கண்டு மகிழ்ந்தேன் என்று பேசினார். அமைச்சரின் வந்தனங்கூறலுடன் கூட்டம் இனிது முடிந்தது.